காலையில எழுந்திருக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் சொன்னா, அந்த அதிகாலை பொழுதைத்தானே பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றா. பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன நினைச்சுக்கலாம்னா, பிரம்ம முகூர்த்தம்னா ஏதோ ஒரு விசேஷம் பண்றதுக்கு மட்டும்தான். வீட்டுல ஒரு கிரக பிரவேசம்னா பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணும், வீட்டுல ஏதோ ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும்னா பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷ நாள்ல மட்டும்தான் நம்ம விடிகாலத்தால எழுந்துக்கணுங்கிற மாதிரி இக்கால தலைமுறையினர் மட்டுமல்ல, இந்த கால இளைஞர்கள் மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி தலைமுறையினரும் அப்படித்தான் புரிஞ்சுட்டு இருக்கா. ஒரு 40 வயசு 50 வயசுல இருக்கா கூட அப்படித்தான் புரிஞ்சுட்டு இருக்கா. இது மிகவும் தவறான புரிதல். நிச்சயமாக எல்லோருமே அதிகாலை பொழுதில் தான் எழுந்திருக்க வேண்டும். அந்த பிரம்ம முகூர்த்த வேளையில எழுந்திருக்கும் பொழுது நம்முடைய ஆன்மாவானது மிகவும் நிர்மலமாக இருக்கிறதுன்னு சொல்றது சாஸ்திரம். சுத்தமாக இருக்கிறது. அப்படியே சுத்தமாக இருக்கக்கூடிய நேரத்திலே நம்ம ஒண்ணுமே இல்லை. குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுவா தெரியுமா, ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் ஒரு குவார்டர்லி எக்ஸாம் வர்றது, ஒரு மந்த்லி டெஸ்ட் வர்றதுன்னா கூட 4 மணிக்கெல்லாம் எழுச்சி உட்காந்து படின்னு ஏன் சொல்றா? அந்த நேரத்திலே நாம் பார்க்கின்ற விஷயங்கள், நாம் படிக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் மனதிலே ஆழ பதிந்துவிடும். இதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது அப்படி வலியுறுத்தி சொல்கிறது.